ஒரு கை விடாண்ணா போன் வருது பாருண்ணா போன் வருது கட் பண்ணு போன் வந்து வரும்போது தான் வாங்கணும். நாளைக்கு தான் வரும் அப்பா காலையில் முடிச்சு போட்டுறீங்களா நம்ம பின்னாடி எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். சைடில் போனீங்கன்னா லொக்கேஷன் பார்த்து ஆனால் அங்கே ஒரு 50 ரொம்ப அவர் இல்லை அப்படியே ஒரு நீங்கள் அந்த பைபாஸை கட் பண்ணுறோம்ல அந்த இடத்துல அப்படியே வந்து அப்படியே டக்குன்னு பார்த்து செந்து கூட மீட்டிங் அடிச்சுட்டு வந்துடுறேன். அவங்க மதியம் ஒரு மணி லேட் பண்ணுறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இல்லை அவர் மாவட்ட செயலாளரில் லட்சுமணன் ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் அப்படியே நீங்கள் போய்ட்டு மாவட்ட செயலாளரில் அவர் நம்மளை தப்பான நிமிஷம்னா லோக்கலில் எனக்கு லோக்கலில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு போய் பயப்படுறேன். நீங்கள் அண்ணன் தான் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் பார்த்து நீங்கள் அந்த கூட இப்படி பைபாஸ் வந்துருக்குங்களா காலில் கீழே கிடக்கு எடுத்து வைங்க. கொஞ்சம் எல்லாரும் வாங்கலாம், எல்லாம் வாங்க, தோழர்கள் வாங்க. நான் மீண்டும் வந்து உங்களை ஒரு தடவை சந்திக்கிறேன். நான் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறதுனால 7 தொகுதி நான் கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த விழுப்புரம் கூட்டம் இது வானூர் கூட்டம் கோவில் நம்மள்தான் முடித்தோம். எனக்கு வந்து நீங்கள் புதுசு இல்லை, நான் உங்களோட ட்ராவல் பண்ணிக்கிறேன். 2016 மயிலத்தில் பாலாஜி நின்னாரு, நான் வந்து ஊராக ஓட்டு கேட்டுக்கிறேன் பேருந்து. அதனால் நீங்கள் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும். தலைவருக்கு எங்கள் தலைவருக்கு கேட்கணும். நீங்கள் அதுக்கு மேலே சொல்ல தேவை. அவங்களுடைய நட்பு வந்து நட்புன்னு சொல்ல முடியாது, சகோதர சாஸ்திரம். ரெண்டு பேருமே பரஸ்பரம் நம்ம இணைஞ்சு வேலை செய்யணும். எல்லாரும் ஜெயிக்கணும். செஞ்சில் அண்ணா தான் ஜெயிக்கணும், எல்லாரும் ஜெயிக்கணும்.
அதான் நமக்கெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் அப்போதான் நமக்கு கிடைக்கும். அரசியல் ரீதியான அதிகாரம் கிடைக்கும். நம்மளை வந்து மதித்து கூட்டணி வச்சிருக்கிற தளபதி வந்து மீண்டும் முதலமைச்சராக வர முடியும். அவர் முதலமைச்சராக வரணும்னா நம்மளாம் ஜெயிக்கணும். அவர் முதலமைச்சராக வந்தால் தான் நமக்கு மரியாதை. அவர் முதலமைச்சராக வந்தால் தான் நம்மளை இந்த சமுதாயம் மதிக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த நாடு மதிக்கும். அதனால் உங்ககிட்ட நான் திரும்ப இந்த செயல்வல் கூட்டம் போட போகிறேன். உங்களெல்லாம் கூப்பிட்றேன், உங்ககிட்ட பேசுகிறேன். இன்னைக்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படக்கூடாது. எல்லாரும் வந்து முழு ஒத்துழைப்பை எனக்கு கொடுப்பீங்க, நம்பிக்கை இருக்குது, கொடுங்க. இந்த கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி. திமுக இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் இருக்கோம், காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, முஸ்லீம் லீக் இருக்குது, எல்லாமே இருக்கும். பெரிய கூட்டணி. நம்ம கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாவே நம்ம 30,000-40,000 ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிப்போம். நம்ம கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் கட்சி உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாவே நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி இறுதி செய்யப்பட்ட வெற்றி. அதை தவிர நம்ம வந்து மக்கள்கிட்ட பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு தளபதி எல்லா ஸ்கீமும் கொடுத்துருக்குறாரு. மக்கள் இது பெண்கள் உரிமை தொகை கொடுத்துருக்காரு. இது நல்லா ரீச் ஆகிருக்கு. விடியல் பயணம் ரீச் ஆகிருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் மேலே இந்த 8,000 ரூபா டோக்கன் ரீச் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம சொல்லி ஓட்டு கேட்கலாம். மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒற்றுமையாக இருந்து வேலை செஞ்சு நிச்சயமாக இந்த மயிலம் இல்லை, திண்டிவனம் இல்லை, செஞ்சி இல்லை, எல்லாமே நம்ம வெற்றி உறுதி செய்யப்பட்டது. தயவு செய்து யாரும் இன்னைக்கு நான் லேட்டாக வந்ததுக்கும் வருத்தப்படாதீங்க. உங்ககிட்ட அதிக நேரம் இல்லைன்ற இருக்க முடியலன்றதுக்கும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு 4 மணிக்கு போய் முடிச்சுட்டு அங்கே செஞ்சு